கல்லறை திருநாளன்று போட்டித் தேர்வு நடத்தக்கூடாது என எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நவம்பர் 15, 16ஆம் தேதிகளுக்கு மாற்றி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டது. இதனிடையே நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாளன்று தேர்வு நடத்துவதா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் போட்டித் தேர்வு தேதிகளை மாற்றம் செய்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. அதன்படி நவம்பர் 1, 2ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தங்கத்தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநாடு வெற்றியடைய வேண்டி கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்துள்ளார். தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றியும் என். ஆனந்த் வழிபாடு செய்துள்ளார். சிலை கடத்தல் வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையிலிருந்து நீதிபதி KV விஸ்வநாதன் விலகியுள்ளார். சிலை கடத்தல் வழக்குகளில் காணாமல் போன வழக்கு நாட்குறிப்பு கோப்புகளை கண்டறிய ஓய்வு பெற்ற காவல் உயரதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரி யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்நிலையில் விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதி KV விஸ்வநாதன் தெரிவித்ததை தொடர்ந்து வேறு அமர்வு முன்பு இந்த வழக்கை பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.